வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்றனர். திரு சி.பி. ராதாகிருஷ்ணனின் இந்த பயணத்தின்போது சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கல்வி, இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சென்னையில் இன்று நடைபெற்ற நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசரின் நினைவு நாள் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். செங்கல்பட்டில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பு. வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று புதுடெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள ஊடகப் பதிவில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தமது சமூக ஊடகப் பதிவில், தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்றும், தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை தாம் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கடற்கரை சாலை நகராட்சி கட்டடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நவீன இந்தியாவின் சிறந்த சிந்தனையாளரும், இந்திய சனாதன பாரம்பரியத்தின் ஆழமான சக்தியையும் ஆன்மீக உணர்வையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஊக்கமளித்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மதத்தை நம்பிக்கையாக மட்டும் இன்றி சேவை மற்றும் மனித நலனுக்காக ஊடகமாகவும் மாற்றினார் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு முன் பருவநிலை மாற்றம் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான சுற்றுச்சூழல் பணிக்குழுவின் பிரிக்ஸ் மூத்த அதிகாரிகள் கூட்டம் நடைபெறும் என்று சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தின் கருப்பொருள் மீள்திறன், கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்பதாகும். இந்த பிரிக்ஸ் கூட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமை தாங்கவுள்ளார். அறிவு சார்ந்த விவாதங்களில் ஈடுபடுவதற்கும், ஒருமித்த கருத்தை வளர்ப்பதற்கும், சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இந்த சந்திப்பு ஒரு சிறந்த தளமாக அமையும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலையான வாழ்க்கை முறை, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை மற்றும் பேரிடர் மீட்பு ஆகியவற்றிற்கும் முன்னுரிமை அளித்து இக்கூட்டம் நடைபெறவுள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று இணைய பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். பின்னர் ராஜஸ்தானின் 17 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு 6262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளையும் மின்னணு முறையில் தொடக்கி வைத்தார். மேலும் ரோஜ்கர் உத்சவ் திட்டத்தின் கீழ் புதிதாக பணியில் சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த உலக தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தங்களது நன்றிகளை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ருத் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், பராமரிப்பு பணிகளுக்காக திங்கட்கிழமைகளில் தோட்டம் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அஞ்சலி செலுத்தினார். அங்கு அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட முறைகளுக்கு பின் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார். இதுகுறித்து திரு நமச்சிவாயம் பேசுகையில், நம்முடைய புதுச்சேரி பிராந்தியத்தை இந்திய நாட்டோடு இணைக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்தப்பட்டு அதிகப்படியான நம்முடைய தலைவர்கள் நாம் இந்திய நாட்டோடு தான் இணைக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த முடிவை நிகழ்த்திய உருவாக்கிய இடம்தான் நம்முடைய இந்த கீழூர் மண். நாம் சுதந்திரம் அடைந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு தான் நாம் இந்திய நாடோடு இணைக்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரலாற்று நிகழ்வை இன்றைய தலைமுறையினர் நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வானது இருக்க வேண்டும். இந்த வரலாற்றுகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும். நம்முடைய தியாகிகளுடைய தியாகங்கள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கான தங்களுடைய வாழ்த்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அங்குள்ள நினைவு தூணில் திரு நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளிலும் டிஜூர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தேசிய தேர்வு நிறுவனம் கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை இன்று வெளியிட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை விண்ணப்பதாரர்கள் அந்த அதிகாரப்பூர்வ யுஜிசி நெட் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் செயலாக்க கட்டணம் விதிக்கப்படும் என்றும், செயலாக்க கட்டணத்தை செலுத்துவதற்கான கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.